இப்போ ரீசெண்டாக டிஆர்பி போர்டு வந்து பிஇஓ அதாவது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி வரக்கூடிய 2025ல இந்த வருஷம் வந்து பிஇஓ எக்ஸாமுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து வெளியிட போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி படிக்கணும், நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறேன், ஆல்ரெடி நான் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன், சேம் டைம் நான் யூஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சு ஒரு 4-5 வருஷம் ஆகிப்போச்சு, இப்போ நான் அட்டெம்ப்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி லாட் ஆஃப் கொஸ்டின் வந்து டெய்லியுமே வந்து என்கொயரி பண்ணுறீங்க. ஸோ இந்த எக்ஸாம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். ஓகே, 2 டைம் வந்து காண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த கொஸ்டினை பார்க்கும்போது எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சரியா, இது வந்து மஸ்ட். நம்ம அகாடமி சார்பாக இந்த பிஓ எக்ஸாமுக்கு 110 மார்க்குக்கு தேவையான ஜென்ரல் ஸ்டடீஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சாஃப்ட் காப்பியை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம நிறைய பேருக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு அதிகாரியாக பணியில் அமரணும் அப்படின்னு ட்ரீமோட நம்ம யூஜி படித்து முடிச்சிருப்போம். அதுக்கப்புறமா பிஎட் வந்து நம்ம ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்கணும், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக போயிடணும் அப்படின்னு படிப்போம். பட் அதையெல்லாம் தாண்டி இப்போ ரீசெண்டாக டிஆர்பி போர்டு வந்து பிஇஓ அதாவது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி நீங்கள் ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் அதாவது யூஜி அது மட்டும் இல்லாமல் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் டீச்சர் ஒர்க் மாதிரி இந்த வேலை வந்து கிடையாது. இது வந்து ஒரு ஆஃபீஸர் லெவல். உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த ஒர்க்கை பொறுத்த மட்டும் ரொம்ப ஒரு நல்ல ஒர்க்கு. ஓகே, சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய 2025ல இந்த வருஷம் வந்து பிஇஓ எக்ஸாமுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து வெளியிட போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி படிக்கணும், நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறேன், ஆல்ரெடி நான் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன், சேம் டைம் நான் யூஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சு ஒரு 4-5 வருஷம் ஆகிப்போச்சு, இப்போ நான் அட்டெம்ப்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி லாட் ஆஃப் கொஸ்டின் வந்து டெய்லியுமே வந்து என்கொயரி பண்ணுறீங்க. ஸோ இந்த எக்ஸாம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டியது சிலபஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ சிலபஸை பொறுத்த மட்டும் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த சிலபஸை பார்க்கும்போது என்னென்ன கண்டென்ட் இருக்குது, நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேவா, அப்படி பார்க்கும்போது சிலபஸை பொறுத்த மட்டும் 110 வினாக்கள் ஜென்ரல் ஸ்டடீஸு அதாவது தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக், அப்புறம் ஐஎன்எம், பாலிட்டி, இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஒரு 110 வினாக்கள் இருக்கும். ஒவ்வொரு பாடத்துல இருந்துமே எத்தனை வினாக்கள் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இது வந்து 110 மார்க்கு. அடுத்து ஒரு 30 மார்க் பார்த்தோம் அப்படின்னா கல்வி உளவியல், நம்ம பிஎட்ல படிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செம்மு, செகண்ட் செம், 4th செம், அது மட்டும் இல்லாமல் மத்திய அளவில் மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள், இது எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது படிக்கும் போதே நம்ம கரண்ட் அஃபேர் ஜிகே வந்து கவர் பண்ணிடலாம். அப்போ 150 வினாக்கள் ஆச்சு. அதாவது 110 மார்க் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, 30 மார்க் வந்து சைக்காலஜி, 10 மார்க் வந்து கரண்ட் அஃபேர் ஜிகே. அப்போ இதுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இதையெல்லாம் தாண்டி டெய்லியுமே வந்து தினமணி நியூஸ் பேப்பரு, ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பரு, இந்த ரெண்டுமே படிக்கும்போது சைக்காலஜியில் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண முடியும். ஓகேவா, அதாவது சிலபஸ் வைஸ் வந்து கவர் பண்ணுறது வேற, டெய்லியுமே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறது வந்து வேற. ஓகேவா, ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இது எல்லாமே சிலபஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், முந்தைய வருட வினாத்தாள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டு 2 டைம் வந்து காண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த கொஸ்டினை பார்க்கும்போது எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சரியா, இது வந்து மஸ்ட்டு. இந்த சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டுமே வந்து நம்ம அகாடமி சார்பாக டெலிகிராம் குரூப்பில் ஏபிஜே குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, டிஆர்பி வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. அங்கே அசஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி அசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு எந்த புத்தகத்தை வந்து படிக்கணும் அப்படின்னு நிறைய கொஸ்டின் இருக்குது. இதை பொறுத்த மட்டும் ஒரு போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் வள கொல 1000 புக்கு படிக்கணும், 100 புக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். சிம்பிளாக சொல்கிறேன், சிலபஸை எடுத்துக்கோங்க. சிலபஸை எடுத்துகிட்டு
அந்த சிலபஸில் என்ன கண்டென்ட் இருக்கோ என்ன டாபிக் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒருத்தா படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். அப்போ பிஓ எக்ஸாமை பொறுத்த மட்டும் இப்போ கெமிஸ்ட்ரி பாடத்தில் அமிலங்கள் காரங்கள் இருக்கு அப்படின்னா அமிலம்னா என்ன, காரம்னா என்ன, இதனுடைய பயன்பாடு என்ன, நன்மை தீமை, இந்த மாதிரி படிக்கும்போது ஈஸியாக வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கு டிகிரி லெவல் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கூலுக்கு ஒரு இது போகிறோம், விசிட் போகிறோம் அப்படின்னா அங்கே டீச்சர்ஸ் கிட்ட அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து ஒரு கொஸ்டினை கேட்கும்போது அதுக்கு தகுந்த விளக்கம் விடை வந்து நமக்கு தெரியணும். அப்போ கண்டிப்பாக ஸ்கூல் புக்கு 6 to 12 அண்ட் டிகிரி லெவல் இது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம படித்தா மட்டும் பத்தாது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் வினாக்கள் வந்து எப்படி கேட்பாங்க, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், 3 மணி நேரத்தில் 150 வினாக்கள் வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வினாவுக்குமே வந்து நம்ம எப்படி டைம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ். அப்போ நம்ம அகாடமி சார்பாக பிஓ எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம வந்து தனியாக காண்டாக்ட் பண்ணுறோம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டீங்க, சார் இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த புக்கு வந்து கிடைக்கே, நான் வந்து போன வருஷம் படித்த புக்கு இருக்குது, அப்போ நான் அதை வச்சு படிக்கட்டுமா, இந்த புக்கை மட்டும் படித்து பாஸ் ஆகிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கிங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் யாரெல்லாம் வந்து அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர, நான் 2010 புக் வச்சுருக்கேன், 2015 புக் வச்சுருக்கேன், இந்த வருஷம் அந்த புக்கை படித்து பாஸ் பண்ணிடணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அதுலேருந்து கேட்பாங்க. நிறைய விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக என்ன நடக்கோ அதுலேருந்து தான் கேட்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டாக இருக்கணும். அதுதான் வந்து உங்களை வெற்றியாளராக மாற்றும். ஓகேவா? ஸோ டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே வந்து நம்மளுடைய நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக இந்த பிஓ எக்ஸாமுக்கு 110 மார்க்குக்கு தேவையான ஜென்ரல் ஸ்டடீஸு மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து PDF ஃபார்மேட்டில் சாஃப்ட் காப்பியை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். 30 மார்க்கு சைக்காலஜி அண்டு மத்திய அளவில் மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள், இது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே வந்து என்னென்ன அப்டேட் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரியுமே வந்து நம்ம மெட்டீரியல் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம அகாடமி சார்பாக வந்து லாஸ்ட் 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து நம்மக்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு எக்ஸாம் நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன், அப்ளை பண்ணினதுக்கு அப்புறமா தான் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்மக்கிட்ட கல்வி தொகுதி இருக்குது, நமக்கு தெரியும் இந்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து எலிஜிபிள். அப்போ அந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெய்லியுமே நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம அகாடமியில் இப்போ இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ், அப்படி இல்லைன்னா டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு எது வேணுமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஈஸியாக அசஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி என் ஃப்ரெண்டு அப்படி சொன்னாங்க, என் சொந்தக்காரன் இப்படி சொன்னான், கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பி தள்ளாதீங்க. நீங்கள் புலம்புனீங்க அப்படின்னா உங்களால் எதுவுமே வந்து முடிவு பண்ண முடியாது. புலம்பாமல் எனக்கு பசிக்கு அப்படின்னா நான் தான் சாப்பிடணும், அப்போ உங்களுக்கு பசிக்கு அப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது மட்டும்தான் உங்கள் பசி வந்து ஆறும். அப்படி இல்லை நான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து அவன் சாப்பிட்ட நான் சாப்பிட்ட மாதிரி அப்படின்னா அவன் சொல்லுவான், ஆனால் நமக்கு பசிக்கும். ஓகே, அப்படி இருக்கும்போது தெளிவோடு இருங்க. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பிஓ எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு எக்ஸாம் தான். அந்த எக்ஸாமுக்கு தேவையான தமிழ் தகுதி தேர்வு, மெயின் எக்ஸாம், இந்த ரெண்டுக்குமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் அதே மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ஆல்ரெடி வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், பிஓ எக்ஸாமுக்கான டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் அதனை சார்ந்த அப்டேட் எல்லாமே டெய்லியுமே அப்டேட் ஆகும், அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பை யூஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு நான் ஏன் தான் பிஎட் படிச்சணும் அப்படின்னு புலம்பக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஒரு தெளிவு கிடச்சி இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, அதே மாதிரி இந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வாங்கி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில், அதுவும் ஒரு எஜுகேஷனல் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு ஆஃபீஸராக வந்து பதவியில் அமர முடியும். ஓகே, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. நம்ம அகாடமியில் இப்போ அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு.
ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ தொகுப்பை யூஜி ப்ளஸ் பிஎட் படிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ தொகுப்பில் இந்த பிஓ எக்ஸாம் பற்றின டீட்டெயிலாக வந்து ஒரு சில வீடியோ வந்து பார்க்கலாம்.